வெல்கம் பேக் டு மீரான்ஸ் கிளாஸ் ரூம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நம்மளுடைய ஆப்புக்கான ஐக்கான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மல் டிஃபால்ட் ஐக்கான், அந்த க்ரீன் கலர் ஆண்ட்ராய்டு ஐக்கான் மட்டும் இருந்துச்சு. இப்போ நம்ம அதை எப்படி மாற்றலாம் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டில் போயிட்டு ஆப் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிக்கோ. ரைட் கிளிக் பண்ணோடனே நியூ, அதில் இமேஜ் அசெட், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இமேஜ் அசெட்டில் இந்த ரைட் சைடில் பார்த்தோன்னா உனக்கு அந்த இமேஜெலாம் இருக்கும். அதில் ஃபோர்க்ரவுண்ட் லேயர், பேக்ரவுண்ட் லேயர் 2 விஷயம் இருக்கும். ஃபோர்க்ரவுண்ட் அப்படிங்கிறது அந்த அந்த ஆண்ட்ராய்டு ஐக்கான், அது பேக்ரவுண்ட் லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் அது இருக்கும். ஸோ அதை நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு பாத்தில் போயிட்டு இந்த லாஸ்ட்டில் ஐக்கான் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நான் ஒரு இமேஜ் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்க்டாப்பில், கால்க். ஸோ இது கால்குலேட்டர் அப்ளிகேஷனுக்கு நம்ம இந்த ஐக்கானை வைக்க போகிறோம். ஓகேவா. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஓப்பன். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த உனக்கு இப்படி இந்த மாதிரி லோட் ஆகிருக்கும். பேக்ரவுண்டில் அதே மாதிரி இருக்குது, ஃபோர்க்ரவுண்டில் இது மாதிரி இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் போயிட்டு நம்ம இமேஜ் கலர்னு இருக்கும். ஸோ கலர் செலக்ட் பண்ணிக்கும். டிஃபால்ட்டாக க்ரீன் இருக்கும், அதை நம்ம ஒயிட் கலரில் மாற்றிக்கிறோம். ஸோ ஒயிட்டில் மாற்றிட்டு கிளிக், கீழே வந்துட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபோர்க்ரவுண்டில் ஸ்கேலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது லெஃப்ட் சைடில், அதை நம்ம எஸ் கொடுத்துடணும், ட்ரிம். ஸோ இப்போ நம்மளுக்கு நார்மலாக அந்த நம்ம டெவலப் பண்ண இமேஜ் நம்மளுக்கு ஐக்கான் மாதிரி மாறிடும். ஸோ கிளிக் நெக்ஸ்ட். தென் இதில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கேட்குது, இந்த ஃபைல்லாம் இது வந்து மாற்ற போகுது அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வி ஹாவ் டு கிளிக் ஃபினிஷ். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ஐக்கானோட சேர்த்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு திங், நம்ம இதில் ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பேஜ் ஓப்பன் டைரெக்ட் ஆகிரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லோடிங் ஸ்க்ரீன் மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ நம்ம யூடியூப் ஆப்பாக இருக்கட்டும், ஒரு கேமாக இருக்கட்டும், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஒரு லோடிங் ஸ்க்ரீன் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த ஸ்க்ரீனுக்கு பேர் தான் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்க்ரீன் தான் நம்ம இந்த ஆப்புக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு அகைன் ப்ராஜெக்டில் ரெஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணிக்கோ. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போய் ஆக்டிவிட்டி, ஸோ அதில் எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி. ஸோ எப்போது நம்ம அந்த இன்டென்ட் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி தான் எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி நேம் நம்ம புரிகிற மாதிரி ஸ்ப்ளாஷ் ஆக்டிவிட்டின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸ்ப்ளாஷ் ஆக்டிவிட்டி. ஓகேவா. ஸோ இது ஆக்டிவிட்டி நேமு அண்ட் லேஅவுட் நேமு ஆக்டிவிட்டி ஸ்ப்ளாஷ்னு வந்துருக்கும். லேஅவுட் நேம்ங்கிறது XML ஃபைலு, ஆக்டிவிட்டி நேம்ங்கிறது ஜாவா ஃபைல். ஓகேவா. ஸோ இதில் பேக்கேஜ் நேம் சேம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மேலே லான்ச்சர் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்மளுக்கு லான்ச் ஆகணும் ஃபஸ்ட்டே, அதனால் லான்ச்சர் ஆக்டிவிட்டியாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது கிட்ட உள்ள அந்த பாக்ஸில், செக் பாக்ஸில் we have to select பண்ணிட்டு கிளிக் ஃபினிஷ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்ப்ளாஷ் ஆக்டிவிட்டி அதோட ஜாவா ஃபைல் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. கிராடல் சின்க் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணலாம். ஸோ இது நம்மளுடைய XML ஃபைல் டிஃபால்ட்டாக எம்டியாக இருக்கும். அண்ட் இது எம்டி ஜாவா ஃபைல். ஸோ இதில் நான் ஒரு கோடிங் பண்ணியிருக்கேன். நார்மல் லீனியர் லேஅவுட் தான். அதில் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சு நான் டெக்ஸ்ட் வியூ மை ஆசம் ஆப்னு போட்டிருக்கோம். ஸோ அதை வேணால் நம்ம இப்போ இதில் கேல்குலேட்டர் ஆப் தான் இருக்கிறதுனால மை கேல்குலேட்டர் ஆப் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். தென் சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் வியூ லோடிங் அப்படின்னு சொல்லி கீழே நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இது கலர் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், ஒரு ப்ளூ பேக்ரவுண்டுக்கு. ஸோ நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் இந்த நம்பர் நம்மளுக்கு தெரியல ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் சேஞ்ச் பண்ணி கலரை மாற்றிக்கலாம். ஸோ இதில் நம்ம தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு தேவையான லைன்ஸ் டேட்டா மட்டும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இஃப் கெட் சப்போர்ட் ஆக்ஷன் பார் அப்படிங்கிறது நம்மளுடைய நேம் பார். அந்த நேம் பாரை நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறோம், அதனால் அதை நம்ம இந்த இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த லைனில் இன்ட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் டியூரேஷன். ஸோ எத்தனை செகண்ட் நம்மளுக்கு அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு 3000 அப்படிங்கிறது 3000 மில்லி செகண்ட்ஸ், அந்த 3 செகண்ட் அதாவது அது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. ஸோ அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை நம்ம அந்த 3 செகண்ட் மட்டும் காட்டிட்டு அடுத்த இன்டென்ட்டுக்கு நம்ம அடுத்த ஆக்டிவிட்டிக்கு மாற்றணும். ஸோ அதுக்காக நியூ ஹேண்ட்லர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஹேண்ட்லர் லூப்பர் டாட் கெட் மெயின் லூப்பர். ஸோ அதை முடிச்சுட்டு டாட் போஸ்ட் டிலேட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். இது நியூ ரன்னபிள், நம்ம ஜாவாவில் படிச்சிருப்போம் இல்லையா, ரன்னபிள். ஒரே நேரத்தில் 2 த்ரெட்டை நம்ம ரன் பண்ணுறதுக்கு ரன்னபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம என்ன ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இன்டென்ட், ஒரு நியூ இன்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். அதில் 2 இன்புட் இருக்கும் இல்லையா, ஸ்ப்ளாஷ் ஆக்டிவிட்டி டாட் திஸ் அப்படிங்கிறது கரண்ட் ஃபைலு,
அங்கேருந்து எந்த ஃபைல் ஓப்பன் ஆகணுமோ அதோட கிளாஸ் ஃபைல் நம்ம கொடுத்துருப்போம், மெயின் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ். ஸோ இந்த ஃபைலை நம்ம கொடுக்குறோம். தென் அடுத்த லைனில் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இன்டென்ட், அந்த இன்டென்ட்டை நம்ம ஒரு ஆக்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் அதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு திரும்பவும் பேக் கொடுக்கும்போது அந்த ஸ்பேஸ் ஸ்க்ரீன் வரக்கூடாது, அதனால் நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கமா போட்டு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் டியூரேஷன், ஸோ எத்தனை செகண்டுக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த இன்புட்டை எடுத்து நம்ம இதில் இந்த ஹேண்ட்லருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், மேனிஃபெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஆண்ட்ராய்ட் manifest.xml அதில் பார்த்தோன்னா 2 ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ மேலே ஒரு ஆக்டிவிட்டி, அதில் இன்டென்ட் ஃபில்டர் இருக்குது. அதே மாதிரி கீழே ஒரு ஆக்டிவிட்டி ஸ்ப்ளாஷ் ஆக்டிவிட்டி. ஸோ ரெண்டுக்குமே இன்டென்ட் ஃபில்டர் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எந்த ஃபைல் முதல்ல ரன் ஆகணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ மெயின் ஆக்டிவிட்டியில் உள்ள இன்டென்ட் ஃபில்டரை டெலிட் பண்ணிவிட்டு இதை மட்டும் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ப்ளாஷ் ஆக்டிவிட்டி முதல்ல ஓப்பன் ஆகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.